என்ன அதிர்ச்சியா இருக்கா? டிஜிபிக்கு அனுப்பின ரிப்போர்ட்டு இவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்க்குறியா? இந்த ஊர் என் கையில் வேலைக்கு வந்தோமா பார்த்தோமான்னு இருக்கணும். அதை விட்டு என்னை பற்றி இந்த ஊரில் இது இப்படி நடக்குது அது அப்படி நடக்குதுன்னு கம்ப்ளைண்ட் எழுதிக்கிட்டு ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இதெல்லாம் வேண்டாம். என்கிட்ட பணமும் நிறைய இருக்குது, சொன்னால் வேட்டி எறிய ஆளுங்களும் நிறைய இருக்குது. ஒரு நிமிஷம் போதும், நான் முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்க, உன் உசுறு உங்ககிட்ட இருக்காது. மற்ற ஆஃபீஸர்லாம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, என்கிட்ட சகஜமாக பேசுகிற மாதிரி பேசு. அப்போதான் நீ எனக்கு நெருக்கமானவன் மரியாதை கூடும். என்ன கரெக்ட் தானே? கண்ணாடி எங்க சிங்கப்பூரா? என்னங்க அத செலக்ஷன் சொன்னீங்க. ஐயோ மறந்தே போயிடுது. உன் பேரையும் நம்பரையும் சொல்லு. சொல்லு. மங்கை. முழு பேரையும் சொல்லு. தேவகோச மங்கை. இன்னும் 1.5 மைலுக்கு வச்சுக்கோ. நம்பர் சொல்லு. 8060. சரி போ போ. ஐயா நீக்கு வேண்டியவா செலக்ஷனுக்கு வந்திருக்கா. நீங்க சொன்னீங்கன்னா ஐயா உங்களை தான். இந்த நமக்கு வேண்டப்பட்ட பொண்ணு செலக்ட் பண்ணுங்க. போலாம். மாயக்காவா காமிக்கிறேன்னு சொல்லி மார்க்கெட் பூரா சுத்தி கடை மாயாண்டி கடை இருக்காங்க. மாயக்கா இவங்க தான் மாயக்கா. அது இவங்க வந்திருக்குது. அசல் வரல. வாங்க முதலாளி, உட்காருங்க. நம்ம தியேட்டர் விலை பேசியாச்சு. ரொம்ப நாளா கடப்புல கிடந்ததுல யார் வாங்குறா? இந்த சேட்டு தான். சேட்டா? ஜீமாஜி. என் பேர் ராம்லோகியா ஜீவன் லால் சேட். எனக்கு ராஜஸ்தான்ல மெயின் பிசினஸ். இந்த பாம்பேல கல்கத்தால பெங்களூர்ல பிரான்ச் ஆபீஸ் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல தான் எதுவுமே இல்லை. அதனால இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி தமிழன் தலையிலே மிளகா அரைக்கலாம் பாக்குறேன். சேட் தக்காளி எடுத்து மூஞ்சில அடிக்காம சுமாரி. மாஜி, நான் முதல்ல ரைஸ் மில் வாங்கி அரிசி பிசினஸ் பண்ணலாம் தான் நினைச்சேன். ஆனா தமிழ்நாட்டுல சினிமாவுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு எல்லாம் சொல்லிச்சு. அதனால இந்த ஊர்ல ஒரு தியேட்டர் வாங்கலாம்னு சேட்டு டிசைட் பண்ணிச்சு. நல்ல படம் போடு, சீன் படம் போடாதே. விலை எவ்வளவு? 25 லட்சம் ரூபா சாமி. சேட் என்ன சொல்றாரு? ஓகே சொல்லிட்டார் சாமி. அப்ப பேசி முடிச்சிட வேண்டியது. முடிச்சிடலாம் சாமி. 25 இவருக்கு, உங்களுக்கு 10%. 2 லட்சம் ரூபாய் அக்காவுக்கு வந்துடணும். லேக்கின் கியூ பை எதுக்கு? இங்க அப்படிதான். அரே தியேட்டர் ஓனர் இவரு, வாங்க போறது இந்த சேட்டு, உங்களுக்கே இவ்வளவு கொடுக்கணும். சேட்டு, இங்க அக்கா தான் எல்லாமே. அவங்க அனுமதி இல்லாம இங்க எதையும் வாங்க முடியாது, விற்க முடியாது. காசு கொடுத்தேன்னா தியேட்டர் உனக்கு, இல்லனா மார்க்கெட்ல இருக்க 20 கடை தியேட்டருக்குள்ளார வந்துரும். அரே இது ரொம்ப அநியாயம், நல்லா இல்ல. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன, நீ சம்பாதிக்கிறது ஊருக்கு அனுப்ப, நாங்க சம்பாதிக்கிறது ஊருக்கு கொடுக்க. ஞாபகம் வச்சுக்க. அக்கா இருங்க. சேட்டு, இங்க இல்ல, எங்க போய் எதை வாங்கினாலும் இந்த ஊர்ல இப்படிதான் இருக்கும். பேசாம பணத்தை கொடுத்துட்டு தியேட்டர் முடிங்க. இல்ல என்ன சொல்றாரு சேட்டு? கொடுத்துருங்க சேட்டு. ஜீமாஜி தரான். 2.5 லட்சம் இருக்கு, எண்ணிக்கோங்க. வரே மாஜி, வரே பையா. வரேங்க, வரேன் சாமி. இந்த செய்கைக்கு நீ தான் கரெக்ட். நாளைக்கு ராத்திரிக்குள்ள முடிக்கணும். பம்மா தங்கிட்ட கொடுத்து விடுறேன். விழிக்காய் எதுவும் வேணும். என்னடா வீடெல்லாம் திறந்து கிடக்கு, வாசல்ல வண்டி நிக்குது, யாரு? என்னடா கூர்மாத்தி,
ஏரியா விட்டு ஏரியா வந்திருக்க? உட்காந்துருக்கிற சைஸே ஒரு மாதிரியா இருக்கு. பணம் காசு சேர்ந்துருச்சா? சேரல, அதை வாங்கிட்டு போக தான் வந்திருக்கேன். உனக்கு சேர வேண்டிய காசு இங்க ஏவண்டா வச்சிருக்கேன்? தியேட்டர் வித்தியல்ல. ஏன் ஏரியா ஏன் தியேட்டரு நான் வித்தேன். உனக்கு என்னடா வந்துச்சு? எனக்கு ஒரு ஷேர் இருக்குல்ல. சேர் தானே, தியேட்டர்ல இருக்கிற 50 சேர் உனக்கு தான். அழிக்கிட்டு போ. இந்த லந்தெல்லாம் இங்க வேணாம், கட் அண்ட் ரைட்டா சொல்லு. இப்ப என்னடா வேணுங்கிற? இந்த பாருக்கா, வித்தவன் உன் ஏரியாவா இருக்கலாம், வாங்க வந்தவன் ஏன் ஏரியா. அதுக்கு எனக்கு ஒரு பங்கு வந்து சேரணும்ல. என்னது பங்கா? ஆமா, இப்ப தியேட்டர் வாங்கினானே சேட்டு, அவன் முன்னாடி நல்ல முத்து ரைஸ் மேல தான் விலை பேசினான். நான் தான் கூட இருந்து எல்லாம் முடிச்சு கொடுத்தேன், அட்வான்ஸும் வாங்கிட்டேன். அப்படி இருக்கையில அவன் எப்படி உன் ஏரியாவுக்கு வந்தான்? இதுல ஏதோ உள்வேலை இருக்கு. ஏய், அப்படி இப்படி தனமெல்லாம் பண்றவன் நான் இல்ல. ஆமா, நீ பண்ண மாட்ட. அப்புறம் எப்படி சேட்டு அந்த காசை கொண்டாந்து இங்க இருக்கணும்? உன் காசு எனக்கு முழுசா வேணாம், ஆளுக்கு பப்பாதி, அதான் முறை. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். முறை பேச வந்திருக்கான்டா மாமன். மாயக்கா வீடு தேடி அடிச்சு பாத்துக்கடா இந்த பக்கிகளை. யாரை பார்த்து நான் ஏன்றேன்? நான் யாரும் தெரியுமில்ல. சொன்னா கேளுங்க. இருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, உட்கார்ந்து பேசலாம். சாமி, நேத்து வந்தவன் ஆழம் தெரியாத உனக்கு முக்கி எடுத்துருவேன். இந்த மாதிரி பேசுறேன். ஏய், என்னடா அவகிட்ட பேச்சு? வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளுங்க. உள்ள போங்க போங்க. இருக்கு உனக்கு சேட்டுக்கு ஆப்பு. ஏய், போடா போடா. எல்லாத்தையும் பாத்து போட்டானே வந்திருக்கான் இந்த மாயக்கா. ஐயரு சேர்க்க வைக்கிற பஞ்சாயத்தை தேவர்கிட்ட வாங்கடா. போடா டே போடா. என்னக்கா இது, எதுக்கு போய் சண்டை போட்டுட்டு? இவன் புத்தி தெரியாது. எங்கடா ஓட்ட கடைக்கும் உள்ளார வந்து உட்காரலான்னு பாக்குறேன். என்ன இங்க ஒண்ணும் நடக்காது. இது எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை, நாங்க தீர்த்துப்போம். எஸ்பி கிட்ட சொல்லுங்க, பந்தோபஸ்தெல்லாம் போட்டு பிரச்சனையை பெருசாக்க வேணான்னு. போலாம் போங்க. சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? நீங்க என்னடா? நான் யாரும் தெரியுமல்ல. ஊர்கட்ட எனக்கு எத்தனை பேர் இருக்காங்க? பஞ்சாயத்து வர சொல்லிட்டு அவனுங்க பாட்டு பேசிட்டு இருக்கானுங்க பாரு. ஏய், நீங்க வாயை பொத்துக்கடா. பசங்க பசங்க அவனுங்க பேசுறானுங்க, நீங்க கூட சேர்ந்து பேசிக்கிட்டு. வாயை மூடுங்கடா. சொல்றேன்ல, அது யார் அவன்? ஏய், சும்மா இருடா. மாயக்கா வாய் விடு. ஏய், வாயை மூடுடா. குருமாத்தே, முதல்ல நான் சொல்றத காது கொடுத்து கேட்கறியா? இந்த பிரச்சனையை முதல்ல என் காதுல போட்டுக்கணும்ல, அதை பண்ணியாடா. அது முத தப்பு. ரெண்டாவது தப்பு, மாயக்கா வீட்டுல போய் எகிர்னது. ஏண்டா, நீ பார்த்து வச்ச இடத்த விட்டுட்டு அந்த சேட்டு தியேட்டர் வாங்கினா அதுக்கு மாயக்கா என்னடா பண்ணுவா? ஒண்ணும் பண்ண வேண்டாம், என் பங்கு மட்டும் கொடுக்க சொல்லுங்க. அட யாரா இவன் கேனத்தனமா பேசிக்கிட்டு? அதான் முடியாதுன்னு சொல்லியாச்சுல. இரு, பஞ்சாயத்து வச்சுட்ட, தேவர் சொல்லட்டும். ரைஸ் மில்ல வித்துனா 2 லட்சம் ரூபாய் சுளையா கிடைச்சிருக்கல. இப்போ நின்னு போச்சல. அட 2 அதுக்கு லட்சம் நாங்க எப்படி பொறுப்பா? சாமி, நீ பேசாத. சாமியை சொன்னா அக்காவுக்கு இந்த கோவம் வருது. அக்காவை வந்து சாமி வச்சிருக்காப்புல போல இருக்கு. பேச்சு பேச்சா இருக்கணும். சாமி, நீங்க எதுக்கு? ஐயோ, ஏய், விடுறவங்க. நான் அவளை பத்தி ஊரே நாடிட்டு இருக்கேன். ஏய், விடுடா. விடுடா. தொலைச்சறேன். ஏய், ஏய், என்ன நீ? சாமி விட்டு அடிக்கிற அளவுக்கு ஆளாக்கிட்டியா? பாத்துக்கிறேன். ஏய், 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 விட சாமி. விட மாட்டேன். விடுங்க. விடுங்க. அக்கா, விடுங்க. ஏய், விடுங்க. ஏய், ஏய், இல்ல. என்ன வார்த்தை பேசு? சாமி. சாமி வச்சு எங்கால அடிக்கிற அளவுக்கு ஆளாக்கிட்டல. சரிதான் போடா. இப்ப ஊர் ரெண்டு படி போச்சல. ஏய், நீயா நானா பாத்துக்கறேன். சவால் விடு. பாத்துக்கறேன். மழை நேரம் கட்டிங்க கரெக்ட் பண்ணலாம்னா அக்கா இங்கே ஒன்று வந்து விட்டுருச்சு. நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய கிளப்பு கிடையா? இங்கே வர்றா படிச்சதில்ல, அதான் டீசெண்டாக கொண்டு வந்துருச்சு.
கொக்கி இங்க பாடுறா உலக உருண்டை. நம்ம ஊர் எங்கேன்னு பார்த்து சொல்றா. உருண்டைக்குள்ள இவ்வளவு பெரிய ஏய், பல்பா? மானத்தை வாங்காத உட்காரு. சரி வந்தாச்சுல்ல, விஷயத்த சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு ட்ரீட். எதுக்கு? யோசிச்சு பாருங்களேன். டேய் யோசிச்சு பாருங்களேன்டா. பாத்துருவோம். பிறந்த நாளா? ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சோ? விடு சாமி, நேத்து எங்க அக்காவுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு, அதே நினப்புல இருந்துட்டேன். மன்னிச்சுக்க சாமி, மறுபடிக்கு யோசிக்கிறேன். இது கூட யோசிக்க தெரியலையா? இதெல்லாம் மகளுக்கு தெரியும். எங்க கல்லாப்பட்டி இருக்கு, எப்படி துறக்கலாம், எவ்வளவு தேரும், எடுத்தா எந்த வழியா எஸ் ஆகலாம், இதைனா கேளுக்கா. இதை விட்டுட்டு எதோ கேட்டுக்கிட்டு இருக்க. உங்களுக்கும் தெரியலையா? சாமி முதல்ல சார்பா தாக்கா இருந்துச்சு, எங்களோடனா வந்து சேர்ந்துச்சுல்ல சாவாச. சாமி சப்பையா போச்சு. அதுக்கா எங்களை தப்பா நினைக்காக்கா, மறுபடிக்கு யோசிக்கிறேன். ப்ளீஸ் நீயே சொல்லிட. ஏய் நாங்க பிடிக்க மாட்டோம்மா, நாங்க என்ன லூசு குத்தியாங்களா? என்னது? அடாடாடாடாடா, பின்னி இருக்காங்களாப்பா. இது வேறயா? வளவளன்னு இருக்காங்க. அக்கா 4 வார்த்தை நறுக்குன்னு பொட்டில் அடிச்சாப்புல ஒத்த வரியில சொல்லக்கா. கருமம். நான் தான் உங்களுக்கு கை கொடுக்கணும். எப்போ ட்ரைனிங் போற? இன்னும் 2 நாள்ல போகணும். ஏய் என்ன? ஆமா அக்கா, போலீஸ் உடுப்புல எப்படி இருப்பான்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தேன். ஏய், பணத்தை என்னம்மா மலமலன்னு கட்டி வச்சமான்னு இருக்கணும். சாமி, இந்த பயல்களுக்கு ரூபாய் கூட என்ன தெரியல. உங்களுக்கு சாமி, ஏய், என்னடா இது? சாமி ஏதோ ரோஷனில உட்காந்துருக்கு. பின்ன என்னக்கா, பொழுது விடிஞ்சதுல நம்ம கூடயே சுத்திட்டு இருக்காப்ல, அதுக்கும் 4 வெளி வேலை இருக்கும் இல்லையா? என்ன வேலை? அந்த புள்ள 8 மணிக்கு திண்டுக்கலுக்கு ட்ரைனிங் போதில்ல, போய் வழி அனுப்பணும்ல சாமி. அடியாத்தி, இதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே? ஏன் சாமி? அட சாமி, இதை சொல்லியிருக்கலாம்ல. டைம் ஆச்சு, கிளம்புங்க. வழி அனுப்பி வச்சுட்டு வாங்க. சந்தோஷத்தை பாரு. இந்த சாமி செலவு பணம் இருக்குதா? எங்க இருந்து இருக்க போது? இந்தாங்க, இதை புடிங்க. பிள்ளைக்கு வழி செலவு கொடுத்து அனுப்புங்க. புடிங்க. அது என்ன கேக்குதோ வாங்கி கொடுத்து அனுப்புங்க. இந்தாங்க சாமி. ஏன் சாமி, பொட்ட பிள்ளைய பார்க்க போகும்போது வெறுங்கையோட போறது? ஏய் பழனி, அந்த பூ கொண்டாடா. வந்துட்டேக்கா. நல்லறே வச்சு விட்டு அனுப்புங்க. ஏய், உங்களுக்கு என்னடா ஆச்சு? அந்த கர்மாந்தரம் தான் எங்களுக்கு இல்லைன்னு ஆச்சு. சாமி கூட போய் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா அதுவும் இல்லாம போச்சு. இது வேறயா? போங்க போங்க போங்க, நீங்க போயிட்டு வாங்க. போங்க போங்க. ஏய் பாத்து. ஏய் என்னக்கா? போயிட்டு வாங்க. சரிக்கா.
என்னடா என்ன இதெல்லாம்? இங்கே வந்து பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? அறுத்து விடுவோம் அவளை. அம்மா, உங்களை கொன்னவங்களை இன்னும் 24 மணி நேரத்தில் பழி வாங்குவேன்.